ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபி சீரீஸில் பார்க்க போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான சர்க்கரை வரட்டி எப்படி தயார் பண்ணலாம் என்று தான். நல்ல ஸ்வீட்டான ஒரு சிப்ஸு தான் சர்க்கரை வரட்டி. ஓணம் சத்யயிலே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று தான் சர்க்கரை வரட்டி. நல்ல கிறிஸ்பியாயும் டேஸ்டியாயும் இந்த சர்க்கரை வரட்டி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நல்ல பச்சை நேந்திரக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ பச்சை நேந்திரக்காய் இருக்கும். இதனோட தோல் எல்லாம் மாற்றி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா தண்ணியில் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். நேந்திரக்காயோட தோல் வரை நமக்கு ரொம்ப சத்தான ஒன்று தான். இதே வச்சு நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் இந்த தோலை மாற்றி பொரியல் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நேந்திரக்காய் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நேந்திரக்காய் நீளத்தில் 2ஆய் கட் பண்ணியதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாய் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் அகலம் போதும். இது நல்லா வேக வச்சு நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். இப்போ நம்ம நேந்திரக்காய் சிப்ஸு செஞ்ச அதே எண்ணெயில் தான் இந்த சர்க்கரை வரட்டியும் நான் செய்ய போகிறது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணிய எண்ணெய் தான், ஆனால் ஒரே டைமில் தான் நான் சர்க்கரை வரட்டியும் சிப்ஸும் செஞ்சது. அதனால் எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. அந்த சூடாய எண்ணெயிலேக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரக்காயோட பீஸை அப்படியே போட்டிருக்கு. இனி இது நல்ல டைம் எடுத்து நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். ஹை ஃப்ளேமிலோ லோ ஃப்ளேமிலோ ஸ்டவ் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமிനും லோ ஃப்ளேமிനും இடையில் தான் நம்ம வச்சு இந்த எல்லா நேந்திரக்காயோட பீஸும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இடையில நம்ம செக் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சர்க்கரை வரட்டி ஃபுல்லாகவே நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கணும். அதனால் இடையில ஒன்று ப்ரெஸ் பண்ணி பார்த்துருந்தா போதும், இல்லாச்சும் ஒன்று சாப்பிட்டு பார்த்துருந்தா கூட தெரியும். நல்லா கிறிஸ்பியாகிட்டு இருக்கணும். பாருங்கள், இது உள்ளே சாஃப்டாக தான் இருக்குது. இது கரெக்டு பாகம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் டைம் கூட நம்ம இது ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரெக்டாக ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். கிறிஸ்பி ஆகும்போது இதுக்கு நம்ம ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி கலரி எடுத்துடும்போது நல்லா ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு தீஞ்சு போகாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக கிறிஸ்பியாகி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை வரட்டியோட சிப்ஸு கரெக்டு பாக்கத்தில் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நிறைய வேலை இருக்குது. நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா நேந்திரக்காய் பீஸும் நமக்கு இதே மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து கிறிஸ்பியாகி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஓணம் சத்யயில் சிப்ஸிൻ്റെ കൂടെ தான் இந்த சர்க்கரை வரட்டி கொடுப்பாங்க. இது நம்ம கரெக்டு பாகமாக செஞ்சு வச்சுருந்தா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கிற ஒரு ஸ்நாக்கு தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம சிப்ஸு ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா பாத்திரத்திலேக்கு போடும்போது இந்த மாதிரி சவுண்டு வந்துருந்தால் கரெக்டு பாகம் என்ன தான் நல்லா ஒரு சவுண்டு வரும். பாருங்க, இந்த மாதிரி சவுண்ட் இருக்கணும். அப்போது தான் இது கரெக்டு பாகம் ஆயிடுச்சு என்று அர்த்தம். இப்போ எல்லா சிப்ஸும் நான் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டே இருக்கு. கேரளாவில் கல்யாண விருந்துகளிலும் இந்த சர்க்கரை வரட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓணத்துக்கு தான் இது ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக். இப்போ எல்லா சிப்ஸுமே நான் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கு. இனி இது நல்லா ஸ்வீட்டாக்கி எடுக்கலாம். வெல்லத்துக்கு தான் சர்க்கரை എന്ന് மலையாளத்தில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கிறேன். அதிலேக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லத்திൻ്റെ பொடி நான் சேர்த்தியிருக்கு. உங்கள் கையில் வெல்லம் இருந்திருந்தால் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இனி ஒரு 1/4 கப்பு தண்ணி நான் இதிலேக்கு ஊற்றி இது நமக்கு கரெக்டாக பானியாக்கி எடுக்கலாம். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். இந்த டைமில் அது கொதிச்சு வர டைமிலேக்கு நமக்கு இன்னொரு காரியம் கூட செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்காக ஒரு 1/4 கப்பு அரிசி நான் வறுத்தெடுக்க போகிறேன். இது கழுகி காய வச்செடுத்த அரிசி தான். இது நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வறுத்தெடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமா இதிலேக்கு ஒரு சின்ன பீஸு சுக்கு சேர்க்க போகிறேன். நீங்கள் தூளாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஏலக்காயும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இது எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது இதிலேக்கு 1½ டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்திக்கோங்க. சீரகம் வந்து கடைசியில் சேர்த்திருந்தால் போதும், ஃபஸ்ட்டு சேர்க்க தேவையில்லை. இனி வந்து இது எல்லாமே கரெக்டாக பொரிச்செடுத்ததுக்கப்புறமா நமக்கு இது ஆறியதுக்கு பின்னாடி மிக்சியோட ஜாரில் போட்டு நல்லா தூளாக்கி எடுக்கலாம். இது வந்து கரெக்டாக பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லத்தின் பானி கூட பார்க்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் கூட நமக்கு ஸ்டவ்வில் வச்சு இது ஒரு நூல் பாகம் அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா திக்காயிட்டு வரணும். அந்த அளவில் ஆக்கி எடுத்துக்கோங்க. மிக்சியோட ஜார்லேக்கு நம்ம வறுத்தெடுத்த அரிசியோட கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட நான் சேர்த்திருக்கு. இது நல்லா இதே மாதிரி தூளாக்கி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெல்லத்தின் பானி வந்து நல்லா திக்காயிட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுக்கும்போது ஒரு நூல் மாதிரி கீழே உழுவற இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம விரல் வச்சு இப்படியே செய்யும்போது லைட்டாக ஒரு நூல் மாதிரி வரணும். இதுக்காக தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ஒரு நூல் பாகத்தில் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாமே கரெக்டு பாகம்தான். இந்த டைமில் நமக்கு பொரிச்செடுத்து வச்சுருந்தா சிப்ஸ் இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தின் பானி எல்லா சிப்ஸிൻ്റെ பீஸிலும் நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி நல்ல கலரு விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இதே மாதிரி நல்ல கலரு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிப்ஸில் எல்லா இடத்திலும் இந்த வெல்லத்தின் பானி பிடிக்கணும். அதே மாதிரி நல்ல கலரு விட்டு எடுத்துக்கோங்க. எல்லா சிப்ஸிலும் இந்த வெல்லத்தின் பானி நல்லா பிடிச்சதுக்கப்புறமா நமக்கு தூள் பண்ணி வச்சுருந்தா அரிசி தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம இதை நல்லா மிக்ஸ் ஆக்கி எடுக்கணும். இப்போ வந்து பாதி தூள் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகியதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூள் கூட நமக்கு சேர்த்தி கரெக்டாக இதே மாதிரி கலரை விட்டு எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஓணம் சத்யா ஸ்பெஷல் சர்க்கரை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. ஓணத்துக்கு மட்டுமல்ல, இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்தா, நான் சொன்ன மாதிரி கரெக்டு பாகத்தில் நம்ம செஞ்சு வச்சுருந்தா ரொம்ப நாள் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாகிட்டு தான் நமக்கு இது கிடைக்கணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.